பிரபாவதி நம் இருவர் படி முடித்து விடுது. இப்போது நம் தாய்நாடு வைரக்கோட்டை நம்ம அண்ணன் அண்ணி சந்திக்க கட்டியரசாம் அமன்னா தம்பி பிரபாகரன் தங்கை பிரபாவதி இருவரும் நீங்கள் இருவரும் என்றென்று சீர சிறப்போடு வாழ வேண்டும் தம்பி. சிறப்புடன் வாழ்க்கப்பா. நீங்களே வாழ்த்துக்கள் அண்ணி என்று பொன்னையோடு வாழ வேண்டும் தம்பி. பட்டப்படிப்பு படிப்பதற்காக அயல்நாடு சென்றாயே, பட்டப்படிப்பை நல்லபடியாக முடித்து வந்து விட்டார். அண்ணா அயல்நாடு சென்றேன். அனைத்து பட்டப்படிப்பும் வெகு சுலபமா முடிச்சிட்டேன். எந்த ஒரு குறையும் இல்லை அண்ணா. அப்படியா? மிக்க சந்தோஷம் தம்பி, மிக்க சந்தோஷம். வெளிநாடு போய் பச்சு கீச்சாரு என்ன வார்த்தை பேசுற? அயல்நாடு சென்னை இளவரசர் படிச்சாரா படிக்கலாம் சந்தேகம். சந்தேகம் என்பது தொட்டி வியாதி. யாருக்கும் சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா சந்தேகத்தை உடனே தீர்த்துக்கணும். என்ன உனக்கு என்ன சந்தேகம்? நீ படிச்சாலுன்னாக்கா நான் 3 கேள்வி கேட்பேன். இது கரெக்டா படிச்சோம்னா பச்சாதான். நீ படிக்காதவன் நான் படித்தவன். என்ன 3 கேள்வி கேட்க போறியா? 3 கேள்வி என்னடா 3000 கேள்வி கேட்ட பதில் சொல்ல கேள்றா நீ. 3 கேள்வில முதல் கேள்வி ஒரு பெண்ணை நடு ரோட்ல கொலை பண்ணி போட்டுக்கிட்டு அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்கு? ஒரு படிச்சு விட கேக்குற கேள்வி விட கேக்குற ஏண்டா இந்த கேள்வி பதில் தெரியாதா? ஒரு பெண்ணை நடுரோல கொலை பண்ணி போட்டுருக்கு. பெண்ணுடைய பாடி எங்க கேக்குற? ஏன் எனக்கு தெரியாதா? பைத்தியக்காரா, அது ரோட்ல தான் இருக்கும். வீட்டுல அரசு மருத்துவமனை, கால் நிலையம், சுடுகாடு அதுவும் கிடையாது. தெரியுமா? தெரியாது. தெரியாது. சொல்லு. எதமா ஒரு பெண்ணை நடு ரோட்ல கொலை பண்ணி போட்டுருக்கு. அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்கா? ஜாக்கெட் உள்ள கேள்வி. ஆமா, இந்த பழனி மலை மேல முருகரியா கோமத்தோட நிக்கிறாரு. பழனி மலை மேல முருகரியா கோமத்தா நிக்கிறாருன்னா பாமர மக்களுக்கெல்லாம் காட்சி தரவேன் என்பதற்காக கோமத்தோடு பழனி மலையில் இருக்காரு. அதான் கிடையாது. தெரியுமா? தெரியாது. தெரியாது. எதமா பழனி மலை மேல முருகரியா கோமத்தோட நிக்கிறாரு. தெரியுமா? நிக்கிறாரு. அவருக்கு ஜட்டி வாங்க துட்டு இல்ல, அதனால மூன்றாவது கேள்வி. ஆமா, ரயில் தண்டவாளம் வருது, குறுக்கே தார் ரோடு போகுது, ட்ரெயின் வரும்போது கேட்டை சாத்தி போட்டுறாங்க. ஏன் போடுறாங்க? விபத்து நடக்குமான எண்ணி பாதுகாப்பா இருக்குன்னு கேட்டு போடுறாங்க. அதான் கிடையாது. ட்ரெயின் வரும்போது ஏன் கேட்டை சாத்தி போட்டுறாங்க தெரியுமா? அதை தந்து விட்டா ட்ரெயின் தார் ரோட்ல ஓடிடும். இல்ல சந்தேகம். என்ன சந்தேகம்? அயல்நாட்டுல படிக்கிறதுக்கு நம்ம நாட்டுல படிப்பு வெளிநாடு இருக்கு. படிப்பு சந்தேகம். உனக்கு சந்தேகமா? சரி, உன் சந்தேகம். நான் 2 கேள்வி கேட்பேன், இதான் சரியா பதில் சொல்லணும். டேய், அப்படி என்றால் நான் படிச்சாலும் படிக்க உனக்கு சந்தேகமா இல்ல? சரி, உன் சந்தேகத்தை தீர்த்துக்க. கேளுமா? வாழைப்பழ தோலுக்கும் தலைவர் சீப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னொரு கேளு. வாழைப்பழ தோலுக்கும் வாழைப்பழ தோலுக்கும் தலைவார சீப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒற்றுமை இருக்கு. சொல்றேன். சொல்லுங்க. வாழைப்பழ தோலுக்கும் தலவார சீப்புக்கு ஒரு ஒற்றுமைனா, வாழைப்பழ தோல் என்பது இயற்கை, இயற்கை. சீப்பு என்பது செயற்கை. மண்டார வெட்ல இருந்து பச்சி கீசினே. தெரியுமா தெரியாதா? தெரியாது. சொல்லுமா. சொல்லு. வாழைப்பழ தோலுக்கும் தலைவார சீப்புக்கும் என்ன தெரியும் ஒற்றுமை? என்ன ஒற்றுமை? வாழைப்பழ தோல் தோல் காலவாரம், காலவாரம், சீப்பு தலைவாரம். டேய் பரவாயில்லடா, உனக்கு கூட இருக்குடா. நீ எப்ப பார்த்தா? வாயில 20 ரூபாய் எப்ப பார்த்தா? பேசுறியா? செலவு பண்ணாத வச்சுக்கலாம். அடுத்தது இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி. இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணை விரும்பும் டீ என்ன டீ? டேய், இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணை விரும்பி போன கொடுத்தாங்க. அருமையான டீ, சக்ரா கோல்ட் டீ, டாடா டீ. அதுவும் கிடையாது. வாடப்பா ஊத்தி சுடுவேன். இப்பதான் நம்ம கம்பெனி வந்து திருத்தி ஒழுக்கமா ஒரு மனுஷன, ஒரு மிருதக்கார, ஒரு வாத்தியாரா அவனுக்கு எடுத்து வாயில போடுக்காத. இந்த பழக்கெல்லாம் கிடையாது, இனிமேலும் வராது. அனுப்பி கேளு. ஐயா மன்னிச்சிடுங்க. ஊத்தி கிஸ்ட் போடுவேன். டேய், தெரியுமா தெரியாதா? சொல்லு. இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணை விரும்பும் டீ என்ன டீ தெரியுமா? என்ன டீ? அதான் ஜட்டி. கேள்வி கேட்டோம். ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்ல. பதில் சொல்லல. ஒரே ஒரு சின்ன கேள்வி, கடைசி கேள்வி. இதுக்காக சொல்றேன். கடைசி இந்த சின்ன கேள்வி பதில் சொல்லணும்னு வச்சுக்கோ, நான் படிச்சது அர்த்தமே கிடையாது. இப்ப இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ற கேள்வி கேட்குமா? கேளு. பிள்ளைன்னு வரணும். 4 காலு, ஒரு வாலு, ஒரு தலை இருக்கணும். ஆனா பிள்ளைன்னு வரணும். பிள்ளைன்னு வரணும். 3 பிள்ளை. 3 பிள்ளை. 3 பிள்ளை. நான் 2 பிள்ளை சொல்லிடுறேன், நீ ஒரே ஒரு பிள்ளை. ஏய், 4 காலு, ஒரு வாலு, ஒரு தலை இருக்கணுமா? பிள்ளைன்னு வரணும். 3 பிள்ளை. 3 பிள்ளைல படிக்காதவி 2 பிள்ளை சொல்லும் போது படிச்சவன் நான் ஒரு பிள்ளை சொல்ல மாட்டேனா? டேய், 2 பிள்ளை நீ சொல்லு, ஒரு பிள்ளை நான் சொல்றேன். சொல்லட்டுமா? சொல்லு. ஒண்ணு அன்னி பிள்ளை, ஒன்று அணி பிள்ளை, இன்னும் அண்ணு கீரி பிள்ளை, இன்னொரு கிரி பிள்ளை, இன்னொரு பிள்ளை என்ன பிள்ளை? இன்னொரு பிள்ளை தேவடா பிள்ளை. எப்படியா புள்ளியா? எப்படியா புள்ள? நான் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க சொன்னா பேசி சிரிக்கிறாப்பா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். தேவடா பிள்ளைங்க நான் 4 கால் ஒரு வாழாக்கு நீ இல்ல உட்காந்து யார் வந்து உள்ள சொன்னாலும் சரி. யார் சொன்னாலும் அப்போ 2000. அப்ப 2000. டேய், ஒன்று அணி பிள்ளை, இன்னொன்று கிரி பிள்ளை, இன்னொரு பிள்ளைன்னு யார் சொன்னாலும் சத்தியமா இவன் 2000 தருவான். நேற்று செஞ்சு பக்கத்துல புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் நாடகம் ஆடணும். 5ஆவது படி பையன் 3ஆவது சொல்லிட்டு மேடம் மேலே காசு 2000 வாங்கி போயிட்டான். இவங்கிட்ட காசு இல்லாம 1500 கடை வாங்கி கொடுத்து திட்டு பாஸ் ஏறி அப்படி உங்களுக்கு யாராவது திறமை இருந்தால், ஒன்று அணிப்பிள்ளை, இன்னொன்று கீரிப்பிள்ளை, இன்னொரு பிள்ளை என்னோட தாய் கிராமம் குடிசைக்காரில போய் 5 மணிக்குள்ள யார் சொன்னாலும் 2000 கொடுத்துருவான். அப்படி கொடுக்கலாம். காசு கொடுக்குறேன், கணக்கு அமல் எழுதுறேன். கேள்வி கேட்கறேன்.